ஏற்கனவே ஜிஎஸ்டி என்ற பெயரில் நம்மை கடனாளியாக்கி விட்டார்கள். கடன் சுமை ஏறியது, சேமிப்பு குறைந்தது, இந்திய பொருளாதாரம் மந்தமாகி இப்பொழுது அடிபாலத்திற்கு சென்றது. அடுத்ததாக பண மதிப்பிழப்பு என்று அதற்கு முன்பு கொண்டு வந்து நம்முடைய இருக்கின்ற கொஞ்ச நெஞ்சம் பணத்தை எல்லாம் மோடி அவர்கள் உருவிக்கொண்டு இப்பொழுது கோமணமாக கிராமங்களில நகரங்களில் நிற்க வைத்திருக்கிறார். கடைசியாக இந்திய மனிதர்களுக்கு, இந்திய பிரஜைகளுக்கு, இந்த நாட்டுடைய குடிமக்களுக்கு இருந்ததெல்லாம் இந்த வாக்குரிமை. மகாத்மா காந்தி அவர்களும், ஜவஹர்லால் நேரு அவர்களும், பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களும் எவ்வளவு சிந்தனையோடு ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு, இந்த வாக்குரிமை அம்பானிக்கும் ஒன்று, சாதாரண குப்பன் சுப்பனுக்கும் ஒன்று என்று வாங்கி தந்தார்களோ அந்த வாக்குரிமையை திருடுவதற்கு எல்லா வேலையும் எடுத்து மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். மகாராஷ்டிரா தேர்தல் நடந்தது. மகாராஷ்டிரா தேர்தலில் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 7.5 கோடி வாக்காளர்கள் தான் இருக்கணும் என்று ஒரு உத்தேசமா வச்சுக்கோங்க. ஆனா அங்க 75 லட்சம் மேல வாக்காளர்கள் இருந்தாங்க. அத சாதாரண ஒரு சாமானியம் கேட்கிறான். 18 வயது நிரம்பியவர்கள் 7.5 கோடி வாக்கு தான் மகாராஷ்டிரால இருக்கணும் அப்படின்னு சொன்னா எப்படியா இந்த 75 லட்சம் வாக்குகள் வந்து பதில் சொல்லுன்னா பதில் கிடையாது. அப்ப அண்டை மாநிலங்கள்ல உள்ளவங்க எல்லாம் வந்து இவங்க வாக்காளரா சேர்த்திருக்காங்க. ஹரியானால அதே மாதிரி நடந்திருக்கு, டெல்லியில அப்படி நடந்திருக்கு. இப்ப கடைசியா மகாதேவபுரா அப்படின்ற ஒரு நாடாளுமன்ற தொகுதியில கர்நாடகால ஏறக்குறைய 1,256,000 வாக்குகளை கள்ள வாக்குகளாக அவர்கள் பிறர் வாக்குகளை திருடி இருக்கிறார்கள். சுதாரணமா அம்மா அப்பா பேருங்க இருக்கும், தந்தை பேரு மத்தில ABCD GF, அது மாதிரி யாருக்காவது தந்தை பெயர் ஒருத்தருக்கு இந்த உலகத்தில் உண்டா ABCD பண்ணிட்டு மோடி கொடுத்திருக்காரு, இதான் அவங்க தந்தை பெயர். முகவரி அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நில்லுன்னு இருக்கும். நில்லுன்னு எங்க இருக்கு? அது மாதிரி ஏதாவது வீட்டு முகவரி இருக்கா? கிடையாது. சரி, அவருடைய புகைப்படமே வேற ஆளுடைய புகைப்படம். இப்ப வரும்போது பாத்தீங்களா அந்த டாஸ்மாக் கடையில் நிறைய கூட்டம் இருந்தது. இது மாதிரி ஒரு பியர் ஷாப், அந்த பியர் ஒரு பார்ல ஏறக்குறைய 600 பேர் வாக்கு சேகரித்திருக்காங்க. சட்டம் என்ன சொல்லுது? வணிக வளாகங்களில் வாக்குகளை சேகரிக்க கூடாது, குடியிருப்புகளில் தான் சேர்க்க வேண்டும். வீடுகளில் சென்று வாக்குரிமை அவர்களுக்கு அளிக்க வேண்டும். பியர் கடையில போய் உட்காந்து எப்படி மோடி வந்து 600 பேருக்கு ஒரு 400 சதுர அடியில சேர்த்தாருன்னு தெரியல. இப்படி பல வாக்குகளை திருடி கேட்டா என்ன சொல்றாருன்னா, கேர் ஆஃப் பிளாட்ஃபார்முக்கெல்லாம் நாங்க எங்க இருந்த முகவரி கொடுக்கறது, அவங்களுக்கு வீட்டு முகவரி இல்ல, பிளாட்ஃபார்ம்ல எவ்வளவு பேர் இருக்காங்க? சரி, உங்க லாஜிக்லயே வரோம், நீங்க பேசுறது உண்மையாவும் இருக்கட்டும். ஆனா ஒரு குடியரசு தினத்திலையும் சுதந்திர தினத்திலும் நீங்க எழுதி கொடுக்கறத மேதக குடியரசுத் தலைவர் படிக்கிறாரு. சுதந்திர தினத்துக்கு அன்னைக்கு பிரதமர் பேசுறாரு. என்ன பேசுறாரு? நான் ஆட்சிக்கு வந்த பிறகு 10 ஆண்டுகளில் வீடுகள் இல்லாத மக்களே இல்லை, தண்ணீரை பெற்ற இந்தியாவாக எல்லோருக்கும் வீடு கட்டி கொடுத்திருக்கிறோம். அப்ப எல்லோருக்கும் PMAY பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோசனால வீடு கட்டி கொடுத்திருக்கீங்கன்னா அப்புறம் எப்படி கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் போடுறீங்க? நீங்க சுதந்திர தினத்தன்று கோட்டையில கொடியேற்றி விட்டு உரையாற்றுவது உண்மையா? இப்ப கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் அவங்களுக்கு வீடு இல்லைன்னு சொல்றது எது உண்மை? ஒரு பிரதமர் இப்படி பேசலாமா? இது ஒரு கேள்வி. இரண்டாவதாக இவர்கள் டிஜிட்டல் இந்தியா தொடர்ந்து சொல்றாங்க. 10 வருடங்களாக இந்த உலகத்திலே இல்லாத டிஜிட்டல் இந்தியா. டிஜிட்டல் இந்தியா எல்லாம் தரவுகள் எல்லாம் டிஜிட்டலாக மாறப்பட்டிருக்கிறது அப்படின்னா எங்க தலைவர் ராகுல் காந்தி என்ன கேட்கிறாரு? நீங்க எங்களுக்கு கேட்கிற தரவுகளை தாருங்கள், டேட்டா பேஸ் கொடுங்க அப்படின்னா அதெல்லாம் கொடுக்க முடியாது, எல்லாம் மேனுவல தான் இருக்கு. சரி, CCTV புட்டேஜ் கொடுங்கன்னா அதெல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது. எல்லாவற்றையும் அழிக்கப்பட்டு விட்டது, திருடப்பட்டு விட்டது. வாக்காளருடைய வாக்குகளை திருடி பாஜக எடுத்துக்கொண்டது. இதற்கு RSS மோடி அரசும் இவர்களுக்கு உறுதுணையாக தேர்தல் தலைமை ஆணையமும் இருக்கிறது. ஆகவே இதை கண்டித்துதான் தொடர்ந்து மெழுகுவர்த்தி போராட்டம், தீப்பந்தம் ஏற்றி போராட்டம், மாநாடு, இப்பொழுது கையெழுத்து இயக்கம். இந்தியாவுடைய முழுவதும் 5 கோடி இலக்கு. ஆனால் எங்களுக்கு லட்சியம் 2 கோடி, நிச்சயம் 1 கோடி. அதை ஆரம்பித்து வைத்திருக்கிறார் எங்களுடைய மாவட்ட தலைவர் முத்தழகன் அவர்கள். ஆகவே நாளை கோயம்புத்தூரில நடத்த இருக்கிறோம். தொடர்ந்து எல்லா மாவட்டங்களுக்குள்ள எங்களுடைய தலைவர் பெருமக்கள், அண்ணன் திருநாவுக்கரசர், அண்ணன் தங்கபாலு, அண்ணன் கிருஷ்ணசாமி எல்லாம் எல்லா மாவட்டத்திற்கும் செல்ல இருக்கிறார்கள். இந்த கையெழுத்து இயக்கம் என்பது இந்தியாவின் அரசியலை திருப்பி போட போகிறது. மோடி அவர்களே, இன்னும் எத்தனை நாட்கள் நீங்கள் பிரதமராக இருக்கிறீர்கள் என்பதை உங்கள் நாட்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றன. சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமார் அவர்களும்
மக்களிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக உங்களுடைய கொடுத்த ஆதரவை திரும்ப பெற இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இன்னும் நேபாளத்தில் நடக்கின்ற மாதிரி, உலக நாடுகளில் நடக்கின்ற மாதிரி ஒரு புரட்சியை இந்தியாவில் ஏற்படுத்த அனுமதிக்காதீர்கள். ஓட்டு திருட்டை அனுமதிக்காதீர்கள். வாக்குரிமை எங்களுடைய எழுத்துரிமை, மண்ணுரிமை. ஆகவே நீங்கள் இன்று வாக்குரிமையை பறிக்கிறீர்கள், நாளைக்கு குடியுரிமையை பறிப்பீர்கள். இதை கண்டித்து இந்த தேச மக்களுக்காக, இந்த தேசத்தின் முகமாக, குரலாக தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் தொடர்ந்து குரல் எழுப்பி வருகிறார். ஆகவே இந்த தேசத்தை பாதுகாப்பிருக்கின்ற ஒரே பிதாமகன் ராகுல் காந்தி அவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு கையெழுத்து எடுக்கின்ற எங்களுடைய தலைவர் பெருமக்கள், நம்முடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.